இங்கே சீஃப் கெஸ்ட் இவங்க தான், வாத்தியார். பரிவை சேகுமார் எழுதிய வாத்தியார் நூலை பற்றிய விமர்சன கூட்டத்திற்கு மறுபடியும் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். மகிழ்ச்சி. முதல்ல யார் பேச விரும்புறீங்களோ சொல்லுங்க, பேசுங்க. பெருந்திரளாக கூடி காக்கை கூட்டங்களுக்கு இடையிலே குயிலினுடைய கூவலை கேட்டு ரசிப்பதை விட 4 நண்பர்களோட அடர்வானத்துக்குள்ள ஒரு குயிலோட கூவலுக்கு எதிர்கூவலிட்டு ரசிப்பது ஒரு அழகான சந்தர்ப்பம். இப்படி ஒரு அழகான மாலை பொழுதில் இங்கே கூடியிருக்கிற அன்பு நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. அண்ணனுடைய எல்லா புத்தகத்திலையும் வாசிச்சிருக்கேன். அண்ணனுடைய எல்லா சிறுகதையிலையும் நான் வாசிச்சிருக்கேன். குமாரனுடைய எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு அண்ணனுடைய எழுத்துக்களை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அது தட்டையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா கதைகளையும் என்னுடைய வீட்டு வேலியை விட்டு தாண்டி போகாது. எல்லா கதைகளுமே என் வீட்டுக்குள்ளே இருக்கிற என் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இந்த வாழ்வியலை சுற்றியே இருக்கிறதுனால அது எனக்கு ஒரு பெரிய சலிப்பாக இருந்துச்சு. அது கூடயே வாழ்கிறேன், அது கூடயே பயணம் பண்ணுறேன், பின்ன திருப்பி வாசிக்கிறதும் அதுவாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் எல்லா உணர்வுகளையும் இழுத்து 4 நூலில் கட்டி இழுத்து பிடிச்சு எல்லா உணர்வுகளையும் கடத்துற நான் ஒரு இளையராஜா கிடையாது இல்லையா. நானும் ஒரு சாதாரண மனுஷன். வாசிக்க தெரியாத ஒருத்தன் கையில் ஒரு புல்லாங்குழல் கிடைச்சதுன்னா அவன் ஊதுற எல்லா ஓட்டையிலுமே ஒரே மாதிரி தானே காத்து வரும். அந்த மாதிரி தான் எனக்கு அண்ணனுடைய எல்லா கதையிலையும் ஒரே மாதிரியே இருந்தது. பின்னதான் தெரிஞ்சது எந்த ஓட்டை அடைக்கணும், எந்த ஓட்டையை விடணும், எப்படி கொண்டு போகணுன்ற அந்த வாசிக்கக்கூடிய நாலேஜ் இருந்ததுனால தான் பின்ன அவருடைய கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள அவ்வளவு ஒரு வாழ்வியலை உள்ள பூத்தி கொண்டு வந்திருப்பார் அண்ணா. இன்று அவர் எழுதின புத்தகத்தில், வாத்தியார் புத்தகத்தில் 13 சிறுகதைகள் இருக்குது. 13 சிறுகதையிலுமே ஒரே இந்த மாதிரி கதைகளை நான் இன்னும் வரை வாய்ச்சது இல்லை. ஒரே கதாபாத்திரம் 13 கதைகள்லையும் பயணம் பண்ணும். இப்படி ஒரு கதாபாத்திரம், இப்படி ஒரு புத்தகத்தை நான் இதுவரை ஃபஸ்ட் டைம் வாய்ச்சிருக்கேன். அது பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் இந்த மண்புழுன்ற கதையை பற்றி நான் எடுத்து பேச வந்திருக்கேன். எனக்கு இந்த கதையினுடைய மண்புழுவோட கதையோட சாராம்சம் என்னன்னா, வயசான ஒரு அம்மா அப்பா, அவங்களுடைய பிள்ளைங்க ஒரு 3 பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைங்களும் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் ஒரு டவுனுக்கு போயிட்டாங்க. அப்போ அம்மா அப்பா மட்டும் கிராமத்தில் கிடந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்குள்ள உள்ள மனசுக்குள்ளே ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, நம்ம அம்மா அப்பாவை கிராமத்தில் விட்டு தவிக்க விட்டுருக்கமே, தண்ணிக்கு எடுக்க ஆள் இல்லையே, எல்லாம் சாப்பாடு செய்ய ஆள் இல்லையே, வயசானவங்கன்னு சொல்லி உள்ளே குத்திட்டு இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் கூடி பேசி அம்மா அப்பாவை நம்ம டவுனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம், கூப்பிடத்தான் போகிறாங்க. இதுதான் கதையோட தொடக்கம். அவர் கூப்பிட்ட வந்தாரா, வரலையா, எப்படி கூப்பிட்டாரு, கூப்பிட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இதெல்லாம் வாத்தியார் புத்தகத்தில் இருக்கு. வாங்கி வாசிங்க. ஓகே, இது கேலக்ஸி பதிப்பகம் தான், வாங்கி படிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன் இது கூப்பிடத்தானே போறாங்க, இதுக்கு ஏன் மண்புழுன்னு பேர் வச்சாரு? அது எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன ஒரு அம்மா அப்பா கூப்பிட போறாங்க, இது ஏன் மண்புழுன்னு பேர் வச்சாரு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்புறம் தான் தெரிஞ்சது, மண்புழு தன் உடலை சுருக்கிக்கிட்டு மண்ணிலேயே பூந்து மண்ணையே உண்டு மண்ணை வளமாக்கக்கூடிய ஒரு மண்புழு. சரி, இதுக்கு ஏதாவது பொருந்துமா அப்படின்னு பார்த்தா, அந்த கதைக்கு அதுக்கும் பார்த்தா அப்பவும் கொஞ்சம் லைட்டாக இடிச்சது. சரி, மண்புழு என்ன செய்யும்னா, வெயிலானாலும் மண்ணில் தான் வாழும், குளிரானாலும் மண்ணில் தான் வாழும், எதுவானாலும் அந்த மண்ணிலே வாழும். ஆக இந்த மண்புழுவை பேத்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு பாதுகான ஒரு வீட்டிலேயோ ஒரு ஏசியிலையோ ஒரு தண்ணி தொட்டிலையோ போட்டு வளர்க்க முடியாது. அப்படி வளர்க்கணும்னா ஒன்று மண்புழு சேர்த்து போயிடும். அதே மாதிரி தான் நம்ம கிராமத்தில் உள்ள அம்மா அப்பாக்கள். நம்ம அம்மா அப்பாக்கள் கிராமத்தில் ஒரு ஆலமரம் மாதிரி விழுது ஊன்றி வாழ்ந்துட்டாங்க. அவங்கள அந்த சூழலை விட்டு நம்ம ஒரு நகரத்தில் கொண்டு போய் 4 சுவத்துக்களை அடைக்கிறது அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை. நமக்கு வேணும்னா ஏதாவது ஒரு மனநிறைவாக இருக்கும், என் அம்மா அப்பா கொண்டாந்து சந்தோஷம் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது மாதிரி.
ஆனால் அவங்களுக்கு அது அப்படி இல்லை. அவங்க வாழ்வியலை விட்டு அந்த மண்ணை விட்டு வெளியில் அவங்கள கொண்டு வந்தால் உள்ளே வந்து நோய்வாய்ப்பட்டே அதுக்கு மேலே அவங்கள துன்புறுத்தாமல் தன்னுடைய தாய் தந்தைகளை கொண்டு போய் அவங்க இருக்கிற இடத்துலயே நம்ம போய் பார்க்கணும். அதுதான் ஒரு சிறந்த கருத்தா இந்த மண்புழு கதை நம்மளை உணர்த்தது. அவருடைய குமாரனுடைய எழுத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு எழுத்து எல்லாமே நம்ம வாழ்வியல்ல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் எங்கனையாவது ஒரு இடத்துல நம்மளை பொருத்தி பார்க்க வைக்கும். அனல் மாதிரி கொதிச்சுட்டு இருக்க நம்ம உள்ளத்துல சிறு துளி மாதிரி ஒரு நீர் பட்டு வெடிக்கிற மாதிரி அவருடைய கதைகள்ல அழுகாத இடம் இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா அழுக வச்சிடாரே. அதான் இலக்கியம், அதான் என்னுடைய வாழ்வுகள். நான் வாழ்ந்த வாழ்க்கைய அவர் எடுத்து ஒரு புத்தகம் எழுதிடும்போது பின்னதான் இதை நம்மளை உணர முடியுது. இது எல்லாருமாலும் உணர முடியாது, அந்த வாழ்க்கையை அனுபவிச்சால மட்டும்தான் உணர முடியும் அப்படின்றது இந்த கதையோடைய ஒரு சாராம்சம். இதை நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன் என்னுடைய உரைய. அப்புறம் எழுத்தாளர், நான் எழுத்தாளர்களுடைய ஏன் எழுதுனேன், இப்படி எழுதுனேன், அப்படி எழுதுனேன் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எந்த ஒரு வாசகனுக்காகவும் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு வாசகன் நூற்றுக்கணக்கான வெள்ளை பேப்பரை தான் வாங்குறானே தவிர அவனுடைய கருத்துக்களை வாங்கவே முடியாது. இதை நான் வாசிப்பு அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டேன். அதாவது யாரும் சிலர் ஒரு எழுத்தாளர் நல்லது எழுதுவான், கெட்டது எழுதுவான், எல்லா விஷயம் எழுதுவான், எழுதட்டும், எது பதறு எது நல்லது நெல்மணின்னு சொல்லி காலப்போக்கில் அடிக்கிற காலப்போக்கில் நெல் தங்கிவிடும், பதறு பறந்து விடும், அவ்வளோதான். இதை போய் ஏன் எழுதுன, எப்படி எழுதுன, எதுக்காண்டி எழுதுன அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எந்த வாசகனுக்குமே கிடையாது. சிலர் பதற விரட்டுற போக்கில் நெல்மணிகளையும் விரட்டிடுறாங்க. அது கொஞ்சம் சங்கடமான விஷயம். அந்த விஷயம் நானும் செஞ்சுருக்கேன். பட்டு இப்போ நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். எழுதி கொண்டிருக்க எல்லா எழுத்தாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.